ஸ்கேம் ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்ன அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அது இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட்டு சிட்டிசன் ஐடி போர்ட்டலில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஐடியை லாகின் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா அதில் செகண்டாக இருக்கிறது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னொன்னே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவை வந்துட்டு நீங்கள் அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ரொசீட் ஆப்ஷன் மூலிமா ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்துட்டேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கான பேஜ் வரும். இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் இனிமேட்டு தான் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. அதுக்காக நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி அதாவது இருந்தது அப்படின்னா அந்த கேன் நம்பர் வச்சு நீங்கள் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேன் நம்பர் வந்துட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், சர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அந்த நம்பர் வந்துட்டு கேன் நம்பரில் இருக்கிற இதுக்கு ஓடிபி வரும். அது ஓடிபி செக் பண்ணணும். ஓடிபி செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என் மொபைலுக்கு இப்போ ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை வந்து நான் இதில் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான பேஜ் வரும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டான பேஜில் வந்துட்டு நேட்டிவிட்டி ஆப்ஷனுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி பை பர்த். நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படின்றத வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். செகண்ட் வந்துட்டு நேட்டிவிட்டி பை ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் எந்த இடத்துல வளர்ந்தீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. தேர்டு, இந்த ஆப்ஷனில் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இந்த பேஸில் இருந்தோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பிறந்தது இருக்கிறது எல்லாமே இதே பிளேஸ் தான், ஒரே பிளேஸ் தான். ஸோ அதனால் நான் இதை கொடுக்குறேன். ஒரு வேளை நீங்கள் வேறு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ஆப்ஷன்ஸ்னால் லாஸ்ட் 5 இயர்ஸாக எந்த பிளேஸில் இருந்தோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நான் ஆட் கிளிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்றதுக்கான பேஜ் வரும். அந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ. அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட ஃபோட்டோ நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஒன் வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகண்ட்டோட அட்ரஸ் ப்ரூஃப். தேர்ட் ஒன் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட், அப்ளிகண்ட்டோட கரெக்டான பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுங்க அப்லோட் பண்ணுறதுக்கு. ஃபோர்த் ஒன் வந்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், இதுவும் வேணும்.
அண்ட் ஃபிஃப்த்து வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தாச்சு. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா கீழே பாருங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட சைன் வச்சுருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே 200 KBக்குள்ளே இருக்கணுங்க. ஃபோட்டோலாம் வந்துட்டு 50 KBயில் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு டாக்குமெண்ட் ஃபீல்டு, அதில் போய் நீங்கள் அதில் இருக்கிற காம்போ பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் அதில் ஆட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் அதில் நான் ஆட் பண்ணிட்டேன். கீழே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்க பார்த்தீங்களா, அதில் 4 டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த மேக் பேமெண்ட் ஆப்ஷனில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். வர அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.